شو أعمل اللي شو قلبي معلق فيها من كتر الحكي الحكيو صاير بحلم فيها. شو أعمل اللي شو قلبي معلق فيها من كتر الحكي الحكيو صاير بحلم فيها. الجنة 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 الله يكرمني فيها. الجنة 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 الله يكرمني فيها. رح قلك رح احكي وقوفي ما بوقف لو خلص حروفي. رح قلك رح احكي وقوفي ما بوقف لو خلص حروفي. لكن قولي شو بتشوفي في الجنة قوليلي شو في. 9:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அல்லாஹ்வின் பார்வையின் மகத்துவமும் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவதன் அவசியமும் என்ற அழகான என்ற தலையங்கத்தினூடாக ஷேக் அன்புக்குரிய சகோதரர் முஜாஹித் அவர்கள் உங்களின் மத்தியிலே இறைவனுடைய கிருபையுடன் அழகாக பேசுவார் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பதாக சிறிய தகவல் உண்டு. போட்டி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. இந்த போட்டி நிகழ்ச்சியில் மிக பிரதானமானது இதிலே உரை நிகழ்த்துகின்ற உரையாளர்களுடைய தகவல்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பெருமதியான பரிசு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் போட்டியின் இறுதியிலே பதில் சொல்பவர்களுக்கு தரப்படும். எனவே பெருமதியான பரிசு குறைஞ்சது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பரிசு அப்படியான கதிகள் இருக்குது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சது ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் வாங்குறது அப்படியான பரிசெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். சிரிப்போட சந்தோஷத்தோட கவனமாக மிக நிதானமாக இருந்து இந்த உரைகளை கேளுங்க. வேற நாங்கள் இடங்களுக்கு போயிருக்கிறோம். உரை நிகழ்ச்சிக்கு போகிற போது எல்லோரும் பேனையும் ஒரு சின்ன பேப்பரும் வச்சு கொள்வாங்க ஏதாவது முக்கியமானது எழுதி கொள்றதுக்கு. நம்ம ஒரு தடவையும் இல்லை, நம்மளோட மெமரி பவர் இருக்கு, அது போதும், மனசில் பதிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அந்த உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஷேக் முஜாஹித் சகோதரர் அவர்களை அழைக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய நாவிலிருந்து மக்களுக்கு தேவையான சிறந்த பிரயோசனமான வார்த்தைகளை வரவேற்பதற்கு போதுமானவன். தஃபல்லல். سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل
محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العزيز وفرقانه المجيد: ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணைகள் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று அவனுடைய தனிப்பெரும் பெருமையை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ரப்புடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மரணித்துவிட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மீதிலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் தூய்மையான அத்தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சுபசோபனம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் பார்வையின் மகத்துவமும் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவதன் அவசியமும் என்ற தலைப்பில் சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவை நாம் தனிமையில் அஞ்சுவதற்கு முதலாவது அவனுடைய வல்லமைகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவனுடைய பார்வை எந்த அளவுக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பார்வைகளுக்கு தான் திரைகள் இருக்கிறது. நம்முடைய பார்வைகள் தான் குறிப்பிட்ட எல்லையோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் அது எல்லா இடங்களையும் சூழ்ந்திருக்கிறது. எந்த இடங்களும் அல்லாஹ்வுக்கு மறைவான இடமாக இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஜாதலா எனப்படக்கூடிய அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே நான் மேலே ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆனி வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அவனுக்கு மறைவாக எந்த ஒன்றும் இல்லை. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். 3 பேர்கள் நீங்கள் பேசுகின்ற இரகசியத்திலே அல்லாஹ் 4ஆம் அவனாக இல்லாமல் இல்லை. அதே போன்று வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும். நீங்கள் 5 பேர்கள் பேசுகின்ற இரகசியத்தில் அல்லாஹ் 6ஆம் அவனாக இல்லாமல் இல்லை. எந்த எண்ணிக்கைகள் கூடலாம் குறையலாம், அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் குறைவானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் நீங்கள் செய்தவைகளை பற்றி நாளைய மறுமையிலே சும்ம யுனப்பிஉஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, நாளைய மறுமையுடைய அந்த நாளையிலே அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் செய்தவைகளை பற்றி அல்லாஹ் அறிவிப்பான். நாம் நினைக்கலாம் இரகசியமாக ஒரு தவறை நாம் செய்துவிட்டோம், 4 சுவர்களுக்கு இடையிலே ஒரு தவறை நாம் செய்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாடலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, எதை நீங்கள் செய்தீர்களோ அதை பற்றி நாளைய மறுமையிலே சும்ம யுனப்பிஉஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, அந்த மறுமையுடைய நாளையிலே உங்களுக்கு நாம் அறிவிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்திலே நாம் செய்திருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்புகளுக்கு மத்தியே நாம் செய்திருந்தாலும்,
யாருக்கும் தெரியாது என்ற ஒரு எண்ணத்திலே நாம் செய்திருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மறுமையுடைய நாளையிலே அதை அம்பலப்படுத்துவான். அதற்காக நாம் தௌபா செய்து இந்த உலகத்திலே மீளவில்லை என்றால் அதை அல்லாஹ் நிச்சயமாக அம்பலப்படுத்துவான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, நிச்சயமாக இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பார்வையுடைய மகத்துவம் இருக்கிறது. இதனை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் எனப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லுகிறான்: வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், நிச்சயமாக அல்லாஹ் மறைவானவற்றின் சாவிகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய கரத்திலே தான் இருக்கிறது. மறைவானது என்று ஒன்று அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மறைத்து செய்ய வேண்டும் என்று நாம் ஒன்றை நினைத்தால் அது நமது பலகீனம். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மறைவானவற்றின் எல்லா சாவிகளும் என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கடலிலும் கரையிலும் இருப்பவைகளை எல்லாம் அல்லாஹ் நன்கறிகிறான். அதே போன்று இந்த உலகத்திலே மரத்திலே இருந்து காய்ந்து விழக்கூடிய ஒரு இலை, அந்த இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவிலே இல்லாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இந்த பூமியிலே அதாவது உதிர்ந்து விழவில்லை. அதுவும் அல்லாஹ்வுடைய அறிவிலே, ஞானத்திலே, பார்வையிலே அகப்பட்டதாகத்தான் இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியினுடைய ஆழத்திலே இருக்கக்கூடிய விதைகள் முளைத்து வந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். கடுகின் அளவுக்குள்ள வித்து, சிறிய விதைகள், அதையும் பூமியினுடைய ஆழத்திலே இருள்களுக்கு மத்தியிலே மறைந்திருக்கக்கூடியவைகள், அவைகளை கூட அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரா அல் அன்ஆம் 59வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையுடைய மகத்துவம் இருக்கிறது. தனிமை என்று வருகின்ற பொழுது வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக தனிமையை தேர்ந்தெடுக்கிறோம். முஸ்லிம்களோடு சேர்ந்து பயணிப்பதை விட தனிமை நமக்கு ரசனையானது, இனிமையானது. அதனை தேர்ந்தெடுக்கிறோம். எதற்காக? அந்த நேரங்களிலே தவறுகளை செய்வதற்காக. தவறுகளை நாம் செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வால் அது அம்பலப்படுத்தப்படும் என்பது ஒரு விடயம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள், திஹாமா மலை அளவுக்கு நன்மைகளை சுமந்தவர்களாக வருவார்கள். வாலிபர்கள், இளைஞர்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தனிமை என்று வருகிற பொழுது அதை அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நாம் கடத்த வேண்டும். அந்த நேரங்களை அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்காக நாம் ஒரு பொழுதும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் நாளைய மறுமையிலே சிலர் வருவார்கள், அவர்கள் திஹாமா மலையின் அளவுக்கு நன்மைகளை சுமந்தவர்களாக நாளைய மறுமையிலே வருவார்கள். வந்து அந்த அமல்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், தூசுகளாக அப்படி அவர்களுக்கு கண் முன்னால் பறக்க வைப்பான். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெளிப்படையான வாழ்க்கையிலே தக்குவாவோடு வாழ்ந்தார்கள். வெளிப்படையான வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்தார்கள். தொழாதவர்கள் அல்ல. தொழாதவர்கள் எப்படி நன்மைகளை சுமந்து வர முடியும்? இபாதத் செய்யாதவர்கள் அல்ல, வணக்க வழிபாடுகள் செய்யாதவர்கள் அல்ல. மனிதர்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்கள் கூட்டமாக இருக்குகின்ற பொழுது அமல்கள் செய்தவர்கள், இபாதத் செய்தவர்கள். தனிமை என்று வருகின்ற பொழுது அதனை பாதுகாக்கவில்லை அவர்கள். தனிமை என்று வருகின்ற பொழுது யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்ற எண்ணத்தோடு அவர்கள் அதனை அப்படியே மறந்துவிட்டு எல்லா அமல்களையும் தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். எதனால்? தனிமையை பாதுகாக்க வேண்டும். தனிமை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ் 2 கண்ணீர் துளிகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. 2 துளிகள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான துளிகள். அதிலே 1 அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்ற பொழுது மேனியிலே இருந்து வருகின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டி சிந்திய இரத்த துளி. 2வது தனிமையிலே இருக்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்த அந்த கண்ணீர் துளிகள். என்றைக்காவது நாம் அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உலகத்தினுடைய தேவைகளுக்காக அழுதிருப்போம். உலகத்திலே கஷ்டங்கள் நமது கழுத்துகளை நெருக்குகின்ற பொழுது நாம் அழுதிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்றைக்காவது நாம் அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பயம் ஒரு நாளாவது எங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை கொண்டு வந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. அப்படி நாம் மாற வேண்டும். அதே போன்று நாளைய மஹ்ஷருடைய நாளையிலே அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் வழங்குவார். அந்த கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தார் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தங்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் வடித்தவர்கள். தனிமையிலே தனியாக இருக்குகின்ற பொழுது தனிமையை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்களில் இருந்து அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்தது. எதற்காக? அல்லாஹ்வுடைய பயம் அவர்களை ஆட்கொண்டது. அதனால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஒரு நபித்தோழருடைய சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு சபை. பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப் போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹீரினி, என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அப்படி என்ன தவறு செய்தாய்? உன்னை சுத்தப்படுத்துவதற்கு, உன்னை தூய்மைப்படுத்துவதற்கு நீ என்ன தவறு செய்தாய்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்த ஒரு விபச்சாரியாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்று தௌபா செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். ஏன்? சாட்சியங்கள் இல்லை. அவரை தவிர வேறு யாரும் சாட்சிக்கு வரவில்லை. அவரும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் அல்லாஹ்வுக்கும் தவிர இந்த செய்தி யாருக்கும் தெரியாது. அவர் விரும்பி இருந்தால் அதனை மறைத்திருக்கலாம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு அந்த செய்தியை கொண்டு வருகிறார். வெட்கத்தை இழந்து, மானத்தை இழந்து, ரோசத்தை இழந்து அல்லாஹ்விடத்திலே நாளைய மறுமையிலே குற்றவாளியாக நான் நிற்கக்கூடாது. அல்லாஹ் என்னை விசாரிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே கூட்டாக இருக்கக்கூடிய செயல்களை நாம் ஒரு நாளைக்கு தனிமை இன்றைக்கு விரும்புகிறோம். விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாளைக்கு தனிமை நம்மை வந்தடையும். கபர்களுக்குள்ளே குடும்பங்களோடு நாம் செல்ல மாட்டோம், உறவுகளோடு செல்ல மாட்டோம். யாரோடு செல்வோம்? எல்லாம் மன்னரை வரைக்கும் வருவார்கள். உள்ளே வைத்ததற்கு பிறகு எல்லோரும் திரும்பி செல்வார்கள். தனிமை இருக்கிறது. அந்த தனிமைக்கு முன்னால் உலகத்திலே வரக்கூடிய தனிமையை அல்லாஹ்வுக்காக நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விடயத்தில் நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ்வை தனிமையிலே நாம் அஞ்சினால் நம்மை கண்காணிப்பதற்கு என்று யாரும் தேவைப்பட மாட்டார்கள். நமக்கு பின்னால் வந்து உபதேசங்கள் செய்வதற்கு யாரும் தேவைப்பட மாட்டார்கள். தவறுகள் அவ்வப்போது வரலாம். ஆனால் தனிமையை நாம் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தினால், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற, அல்லாஹ்வை பயந்தவர்களாக தனிமையை நாம் கழித்தால் அதுதான் தக்குவா. அதுதான் நாளைய மறுமையிலே நமக்கான விமோசனத்தை பெற்றுத்தரக்கூடிய தக்குவா. மறைமுகமாக இருக்குகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே தஹீரினி, என்னை தூய்மைப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சென்று தௌபா செய்து விட்டு வா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிவிடுகிறார்கள். இல்லை, அவருடைய உள்ளம் பொறுக்கவில்லை, அவருடைய உள்ளம் பொறுத்துக் கொள்ளவில்லை. மீண்டும் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே தஹீரினி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்கள். இவருக்காக வேண்டி தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இவரிடத்திலே சாட்சியங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கவில்லை. சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், இவர் நல்ல புத்தியோடு இருக்கிறாரா என்பதை பாருங்கள். சொல்லப்பட்டது, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. இவர் ஏதாவது மதுவருந்து இருக்கிறாரா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல நிலையோடு இருக்கிறார். கண்ணியமான நபித்தோழர் மாயிஸ். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்குரிய ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், தக்குவா உள்ளவர்கள்,
அவர் செய்தது கூட்டத்துக்கு மத்தியிலே அல்ல, தனிமையிலே. நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம். ஏன் மறைக்க முடியவில்லை? எதனால் மறைக்க முடியவில்லை? அல்லாஹ் நாளைய மறுமையில் அதனை விசாரித்தே தீருவான். அல்லாஹ்விடத்திலே அசுத்தமானவனாக நான் அகப்படக்கூடாது. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய பார்வையிலே வேண்டுமையானால் ஒரு சில நொடிகள் உயிர் பிரிகின்ற வரைக்கும் விபச்சாரி என்ற பெயர் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரிக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே சுத்தவாளியாகத்தான் நான் மரணிப்பேன் என்ற எண்ணம், ஆசை. நாம் செய்யக்கூடிய தவறுகளை பிறர் சொல்லுகின்ற பொழுது கூட நமக்கு கோபம் வருகிறது. அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலே நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் தானாக வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே வந்து நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி அதற்காக வேண்டி ஹத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால் தக்குவாவுடைய உச்சத்தை பாருங்கள். அதே போன்று இப்படித்தான் ஒரு முஃமினுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ وَمَنْ يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. முஃமின்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது தவறுகள் நடந்து விட்டால், அவர்கள் ஏதாவது மானக்கேடான விஷயங்களின்பால் அவர்கள் சென்று விட்டால் அவர்கள் உடனடியாக ذكرالله அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். فاستغفروا لذنوبهم அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். ومن يغفر الذنوب الا الله அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாராவது இருக்க முடியுமா என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் இப்ராஹீமிலே கேட்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தனிமையிலே நாம் செய்த தவறுகள் இருக்கிறது. இந்த தவறுகள் பாருங்கள், அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை. உண்மையாக இறையச்சம் உள்ளத்திலே ஊடுருவி இருந்தால் அது நம்மை ஆளுமை செய்யும். நாம் தவறை செய்துவிட்டு நிம்மதியாக வீடுகளிலே அது உறங்க விடாது, நிம்மதியாக நம்மை நிற்க விடாது, நிம்மதியாக நம்முடைய காரியங்களை செய்வதற்கு அது இடமளிக்காது. அது உள்ளத்திலே உறுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய மரணம் வந்தால் நாம் என்ன நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், நமது நிலை என்னவாக போகிறது என்ற எண்ணம் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அதுதான் தக்குவா. அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன கேட்கிறான் என்பதை பாருங்கள். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்யக்கூடியவர்களே, பாவங்களை செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்கள் விடயத்திலே பராமுகமாக இருக்கிறான் என்ற நினைப்பிலா நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் இதனை கண்டும் காணாதவனை போன்றிருக்கிறான் என்ற நினைப்பிலா நீங்கள் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, அல்லாஹ் உங்களை பார்க்காமல் இல்லை. இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் ஒரு நாளுக்காகத்தான். பார்வைகள் ஒரு இடத்தை குத்தியவாறு நிற்குமே மறுமையுடைய நாள், அந்த நாளுக்காகத்தான் அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அந்த நாளையிலே நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பற்றி கேட்பான், கேட்டே தீர்வான். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலே இருக்க மாட்டார்கள். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். மொழி தெரியாதவன் அல்ல அல்லாஹ், எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லா மொழிகளையும் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தவன். ஒவ்வொருவரிடத்திலும் விசாரிப்பான். அது அரபியாக இருந்தாலும் சரி, அஜமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் விசாரிப்பான். அந்த சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை அஞ்சியதாக இருக்கும். அதே போன்று தனிமையிலே தவறு செய்வதற்கு ஒரு நாளும் நாம் எத்தனிக்க மாட்டோம். நம்முடைய உள்ளங்கள் உறுத்தும் என்பதை, இதுதான் தக்குவா. தனிமையிலே நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதன் அவசியம். அல்லாஹ்வை நாம் பயப்படவில்லை என்றால், அல்லாஹ்வை நாம் அஞ்சவில்லை என்றால், நாம் நாளை மறுமையிலே தனிமையை தவறுதலாக பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாம் அகப்படுவோம். அதே போன்று பாருங்கள், இந்த உலகத்திலே சில மனிதர்களுக்கு நாம் பயப்படுகின்ற பயத்தை கூட சில நேரங்களிலே அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கிறோம் இல்லை. சில சட்டங்கள், காவல்துறைகள் அல்லது ஏதோ ஒரு ரீதியிலே வரக்கூடிய விடயங்களுக்காக சாதாரண மலத்தையும் சலத்தையும் சுமக்கக்கூடிய மனிதனுக்கு கொடுக்குகின்ற பயம் என்னுடைய ரப்புக்கு என்னால் கொடுக்க முடியாதா? சாதாரண கூட்டத்திற்குள்ளே ஒரு தவறை செய்கின்ற பொழுது செய்ய மாட்டோம், எத்தனிக்க மாட்டோம். அப்படித்தான் மறைத்து நாம் ஒரு தவறை செய்கிறோம் என்றால் கூட
அந்த நேரங்களிலே யாராவது வருகிறார்கள், எனது தந்தை வருகிறார், எனது தாய் வருகிறாள் என்றால் அதை மறைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பாடுபடுவோம். தனிமையிலே ஒரு ரூமுக்குள்ளே அந்த ரூமுடைய கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு 4 செவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு தவறுகளை செய்யக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், தன்னுடைய தாய் வருகிறாள், தன்னுடைய தகப்பன் வருகிறான் என்ற செய்தி அவனுக்கு கேள்விப்பட்டால் எவ்வளவு வேகமாக அதனை மாற்றி விடுகிறான். ஆனால் அதை விட தரக்குறைவாகவா நாம் அல்லாஹ்வை இடை போட்டு வைத்திருக்கிறோம்? அதை விட அல்லாஹ்வுடைய மதிப்பு குறைவானதா? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். தனிமையை நாம் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே என்ன ஊசலாடுகிறது என்பதை கூட அல்லாஹ் நன்கறிந்து கொண்டிருக்கிறார். நெஞ்சங்களிலே என்ன ஊசலாடுகிறது என்பது கூட அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. இந்த உலகத்திலே கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் நம்முடைய சுற்றிலும் இருந்தாலும் எங்களுடைய செயல்களை வைத்துதான் அவர்களுக்கு முடிவு சொல்ல முடியுமே தவிர உள்ளங்களை புகுந்து பார்க்கக்கூடிய வல்லுமையும் ஆற்றலும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே என்ன ஊசலாடுகிறது என்பதை கூட அல்லாஹ் நிச்சயமாக அறிகிறான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தனிமையிலே அல்லாஹுவை பயந்த ஒரு மனிதருடைய செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி இதனை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். குகைவாசிகள், அதாவது 3 பேர்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது மலை வருகிறது. அந்த மலையிலே இருந்து தங்களை தற்காப்பதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். நுழைந்தால் அந்த குகையிலே பெரும் ஒரு பாறாங்கல் வந்து அப்படியே அந்த குகையை வாசலை அடைத்து விடுகிறது. மனித சக்திகளால் அதனை அவர்களுக்கு அகற்ற முடியாது. 3 பேர்கள் தான் குகைக்குள்ளே இருக்கிறார்கள். மனித சக்தியால் அந்த குகையினுடைய அந்த கல், அடைத்த கல்லை அகற்ற முடியவில்லை. அப்பொழுது 3 பேரும் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த இபாதத்களை, நல்லறங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம் என்று அந்த நேரத்திலே அவர்கள் ஆலோசனை செய்து, அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே ஒவ்வொருவராக அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த நல்லமல்களை பற்றி கேட்கிறார்கள். அதனை சமர்ப்பிக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. யா அல்லாஹ், நான் இதனை செய்தேன், இதனை நீ பொருந்தி கொண்டிருந்தால் இந்த கல்லை நீ அகற்றிவிடு, இந்த பாறாங்கல்லை நீ அகற்றிவிடு என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய அமல்களை, இபாதத்களை சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே நேரம் போதாமல் இருப்பதனால் சுருக்கமாக தலைப்புக்கு உட்பட்ட செய்தியை மட்டுமே உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகிறேன். அந்த நேரத்திலே ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் விரும்பி அடைய வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண்மணி, அவளை அடைய வேண்டும் என்று பல நாட்கள் நான் காத்திருந்தேன். அதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு நாள் வறுமையின் கோரப்பிடியால் மாட்டி என்னிடத்திலே வந்தாள். வந்து சில நாணயங்கள் எனக்கு கடனாக தேவை என்று அவள் கேட்டு வந்தாள். அந்த நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சொன்னேன், உனக்கு தேவையான செல்வத்தை நான் தருகிறேன், பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடத்திலே சொன்ன பொழுது அவள் சொன்னாள், இல்லை, மறுத்துவிட்டால். தக்குவா உள்ள ஒரு பெண். ஆனால் பிறகும் மீண்டும் மீண்டும் நிர்பந்தித்ததினால் அவளுடைய வறுமையினுடைய கோரப்பிடி தாங்க முடியவில்லை. பணம் இல்லை, இதனை விட்டால் சந்தர்ப்பம் இல்லை, தயாராகிவிட்டால் இறுதி சந்தர்ப்பத்திலே சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள், முத்திரையை அதற்குரிய ஹக்கை கொடுத்தே தவிர நீ கிழித்து விடாதே என்று சொன்னவுடன் அந்த வாலிபன் அந்த இடத்திலேயே அந்த காரியத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். அதனை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னை பயந்தவனாக எந்த யாரும் பார்க்கவில்லை அந்த நேரத்திலே, உனக்காக வென்றே நான் அதனை செய்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற வார்த்தையோடு இத்தகில்லா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நான் மதிப்பளித்து அதனை விட்டுவிட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார். அந்த கடல், அந்த பாறாங்கல் அப்படி அகன்றது. இதுதான் தக்குவா. அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا.
அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் செய்யப்பட்டால் وَإِذَا ذَكَرَ اللَّهُ அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகம் செய்யப்பட்டால் وَجِلَتْ قُلُوبُهُمْ அவருடைய உள்ளங்கள் நடுங்கும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன், நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட இருக்கிறோம். நமது வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிக்காமல் நமது கால் பாதங்கள் நகராது. அந்த விசாரணையை அஞ்சியவர்களாக, அதனை பயந்தவர்களாக, நமக்கு தனிமை என்று வரக்கூடிய அந்த நேரங்களை அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே ஒரு கண்ணை நரகம் தீண்டாது. எதற்காக? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனிமையிலே எந்த கண் கண்ணீர் வடித்ததோ அந்த கண்ணை நரகம் தீண்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள், ஏராளமான செய்திகள் இருந்தாலும் எனக்கு தரப்பட்ட நேரத்திற்குள் இந்த விடயங்களை உங்களுக்கு சமர்ப்பித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.